ஸோ ஹலோ எவ்ரிஒன், மைசெல்ஃப் பழனி. இந்த வருஷம் அதாவது 2025ஓட நம்மளோட முதல் பதிவு இது. இந்த பதிவுகள் இனி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வீக்லி 1 அல்லது 2 வீடியோக்கள் நம்ம சேனல் எப்படியாவது வந்துடும். கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். ஸோ நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன், அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா இட் பி குட் மோட்டிவேஷன் ஃபார் மீ அண்ட் சம் வாட் நாலேஜ் கெயின் டு யூ. ஸோ நம்ம 2 பேருக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். ரைட். ஸோ இன்றைக்கி பதிவு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா 2025க்கான ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷங்கள், அதாவது ஒரு 100-200 சரியாக தெரியல, அதுக்கும் தாண்டி முன்னாடியே நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் 2 well-known persons யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன் இஸ் நஸ்ட்ராடமஸ் அண்ட் another one is பாபா வாங்கா. ஸோ இவங்க 2 பேரும் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, 2025 வருடம் எப்படி இருக்கும், அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் வீடியோ கண்டென்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நஸ்ட்ராடமஸ். ஸோ இவர் என்ன அப்படி சொல்லியிருக்காரு, இவர் சொன்னது என்ன நடந்திருக்கு, நமக்கு ப்ரூஃப் வேணும்ல. ஸோ இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஸோ அப்போ அது நடந்திருக்குன்னா மேபி இதுவும் நடக்க சான்ஸ் இருக்குது. எவ்ரி திங் இஸ் ப்ராபபிலிட்டி, நடக்கலாம் நடக்காமே போகலாம். பட் திங் இஸ் தே ஜஸ்ட் கிவிங் தேர் தாட்ஸ், அதாவது ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் எது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரைஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர். அதாவது ஹிட்லருங்கிற ஒரு தலைவர் பிறப்பார். அவர் உலகத்தை ஆட்சி செய்கிற அளவுக்கு அவருக்கு வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பார். அதுவும் நடந்திருக்கு. 1945 அந்த வேர்ல்டு வார் 2, வேர்ல்டு வார் 1. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசாசினேஷன் ஆஃப் தி ஜான் கென்னடி, அதாவது யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அவரோட அசாசினேஷனையும் இவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நாஸ்ட்ராடமஸ் அதாவது 2025 என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காருன்னா, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் தி க்ரூரல் வார்னாலே நமக்கு இப்போ ஞாபகம் வருது ரஷ்யா யுக்ரைன் வார் தான். ஆக்சுவலாக 2024 ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்போ தான் அந்த வார் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பிகாஸ் தி கேஷுவாலிட்டிஸ் அண்ட் தி ரிசோர்ஸ் டிப்ளீஷன், ஸோ இதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்க காரணத்தினால இந்த வார் இன்னும் இப்போ இன்க்ரீஸ் ஆகி ஒரு எண்ட் ஸ்டேஜில் வரும். ஸோ நாஸ்ட்ராடமஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காருன்னா, திஸ் வார் இஸ் கோயிங் டு எண்ட் பட் நாட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் பீஸ். அதாவது மனிதநேய ரீதியாக இது எண்ட் ஆகிறது ரொம்ப சிரமம். 2 பக்கங்களையும் எல்லாத்தையும் அவங்க கொடுத்து இழந்ததுக்கப்புறம் தான் இந்த வார் முடியும்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இரண்டாவது விஷயம் அவர் மென்ஷன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ், அதாவது AML ஸோ டெக்னாலஜிஸோட அட்வான்ஸ்மெண்ட், இது நம்ம மனித வாழ்க்கையை ஈஸியாக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது நிலநடுக்கம், இந்த பேரழிவுகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாபா வாங்கா. ஸோ இவங்க பல்கேரியா நாட்டை சார்ந்தவங்க. இவங்க எப்படி என்னப்பா முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் பிரின்சஸ் டயானாவோட இறப்பு. ஸோ அதை இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் நடந்திருக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே மிக பவர்ஃபுல் கண்ட்ரி எது, அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் US. ஸோ அந்த USஐ ஆள போகிறது ஒரு கருப்பின மனிதர் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கருப்பின மனிதர் இஸ் பராக் ஒபாமா. ஸோ 2012 அதுக்கு அந்த காலத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால் இவங்க சொல்கிறது நிறைய பேர் நம்புகிறாங்க. ஸோ இப்போ 2025 அவங்க என்னப்பா அப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் தி ஏலியன் டெக்னாலஜி. ஆக்சுவலி ஏலியன் டெக்னாலஜி இவங்க மட்டும் இல்லை, நாஸ்ட்ராடமஸ் தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இவங்க அது ரொம்ப டீப்பாக இவங்களோட ஃபோக்கஸ்டு பாயிண்ட் மாதிரி இவங்க பேசியிருக்காங்க. ஸோ இந்த 2025 மனிதர்களுக்கும் வேற்றுக்கிரகவாசிகள், அவங்களுக்கு நம்ம வேற்றுக்கிரகவாசி, நமக்கு அவங்க வேற்றுக்கிரகவாசி. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே நேச்சுரல் கலாமிட்டிஸ், முக்கியமாக இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதாவது எரிக்கோள்கள் உலகத்து மேலே விழுவும், இந்த உலகம் அழியும் அப்படிலாம் சொல்லி. ஆக்சுவலாக இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மித்து மாதிரி தான் போய்கிட்டே இருக்கு. ஏன்னா இது ரொம்ப வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க, இன்னும் அதே அந்த டாக் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுக்கு நாசா ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது அவங்களோட சைடில் டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேபி வரலாம் ஆஸ்ட்ராய்ட்ஸ், பட் ஸ்டில் இட் வில் நாட் டெஸ்ட்ராய் த எர்த் அட் ஆல், சும்மா ஒரு மைனர் கிராஷ் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 பேருமே நிறைய பாசிட்டிவும் சொல்லியிருக்காங்க, நிறைய நெகட்டிவும் சொல்லியிருக்கிறாங்க. தி பாசிட்டிவ் சைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் தி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் மனிதர்கள் சுற்றுச்சூழலுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, இந்த வருஷம் போக போக தான் தெரியும்.
ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம்னா என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்குது டாக்வித் பண்ணின்னு. ஸோ அங்கே நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். என்னை பர்சனலாக மீட் பண்ணால் கூட நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னால் கூட அது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட இருக்க நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற தப்பே கிடையாது. ஷேர் பண்ணால் அந்த நாலேஜ் இன்னும் அதிகமாகும். ஸோ அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் ஸ்டே connected and tune with me. Thank you.